வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் 2 காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த 2 காணொலிகளும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்த கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது சார்ந்த கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை அது எப்படி சொல்வதென்று வார்த்தையில் சொல்வதென்று தெரியாது. அவ்வளவு எங்களுக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அன்பு பாலமாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 2 விடயங்களை குறித்து பேச வேண்டியது ஒரு பிரதான களமாக இருக்கின்றது. ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய 250 இலங்கையை சார்ந்த அதாவது தமிழ் சொந்தங்கள் இந்தியாவிலே அவர்கள் ஏதிலிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை இலங்கைக்கு திருப்பி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு களத்தை மையப்படுத்திய நிகழ்வுகள் ஏன் இதுவரை ஏற்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது, சேரமான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலையொலியில் அவர் 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் தேசிய தலைவரின் மகளை மையப்படுத்திய சில செய்திகளை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எதை முன்னிலைப்படுத்துகின்றன, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம். இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக வழக்கம் போல உங்களுடைய தோழர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய காணொலியை பரிந்துரையுங்கள். அவர்களிடம் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்க சொல்லுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். முதலில் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அந்த போர் காலகட்டங்களில் அல்லது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான நேரங்களில் பொருளாதார விடயத்தில் இலங்கை வீழ்ச்சி கண்டு கொண்டிருந்த அந்த சூழலில் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ் சொந்தங்கள் தமிழகத்திற்கு அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். அப்படி இடம்பெயர்ந்தவர்களை ஒரு குறிப்பிட்ட ஏதிலிகள் முகாமில் கொண்டு போய் அந்த அரசுகள் அடைத்து வைத்திருக்கின்றன. அவர்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே சென்று தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு கொடுக்கப்படவில்லை. இந்த சூழலில் இலங்கையில் தற்பொழுது போர் சார்ந்த விடயங்கள் எதுவும் இல்லை. எனவே இலங்கைக்கு திரும்பி வந்து தங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் தங்களுடைய சொத்து தங்களுடைய வீடு இவைகளை அவர்கள் மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு அதிலே அவர்கள் வாழ்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்களிடம் இது சார்ந்த நகர்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த மீள் வரவு என்கின்ற அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான களத்தை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கிறதா என்றால் இலங்கை அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், நாங்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் வேறு பல சிக்கல்கள் வந்த காரணத்தினால் இந்த 250 குடும்பத்தையும் மீள் குடியேற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சி இதுவரை நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து எங்களால் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக கூடிய விரைவில் அவர்களை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்கின்ற கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே தமிழர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சிகளை இந்த ஆட்சியாளர்கள் எடுப்பதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி பல காலங்களாக எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு அனுரா அவர்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கே இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, அதற்கு முன்பு யார் ஆட்சிபிடத்தில் இருந்தாலும் சரி, இந்த கேள்விகள் தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இதற்கான விடைகள் இன்று வரை கிடைக்காத ஒன்றாகவே பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. தற்பொழுது இது குறித்த செய்திகள் பேசப்படுகிறது என்பதை நினைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சில நகர்வுகள் எடுப்பதற்கான களம் அமைந்திருக்கிறதோ என்கின்ற எண்ணப்பாடுகள் மனதிற்குள் எழும்புகின்றன. அதே வேளையில் 2வது விடயத்தை மையப்படுத்தி நாம் இங்கு சில விடயங்களை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு தேசிய தலைவருடைய மகள் உரையாற்றுகிறார், மாவீரர் உரையாற்றுகிறார் என்கின்ற களத்தில் தேசிய தலைவருடைய மகள் அந்த மாவீரர் உரை நிகழ்த்துவதற்கான ஒரு களங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது என்றும் அதனை மையப்படுத்தி பல ஊடகங்கள் இந்த செய்திகளை முதன்மைப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டிருந்தது.
அதன் அடிப்படையில் சகோதரி அந்த மாவீரர் உரையை நிகழ்த்திய நிகழ்வுகளும் அப்பொழுது நடைபெற்றது. இதை குறித்து இருவேறு கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஒன்று, தேசிய தலைவரும் தேசிய தலைவர் குடும்பத்தை சார்ந்த யாருமே இல்லை, இது திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை பரப்புவதற்கான ஒரு களம் என்கின்ற கருத்துகள் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. இதை குறித்த ஒரு பெரிய சர்ச்சை அனைத்து ஊடகங்களிலும் நடந்து கொண்டு இருந்தது என்பதை நாம் தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் சேரமான் அவர்களுடைய அந்த வலையொலியில் ஒரு செய்தி இப்பொழுது பதிவிடப்பட்டிருக்கின்றது. முன்பெல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது சேரமான் அவர்களுடைய வலையொலிக்கு சென்று அந்த வலையொலியில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை பார்ப்பது வாடிக்கை. ஏனென்றால் நாம் அறியாத ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் அதை நாம் மக்களிடம் கொண்டு செல்லலாம் என்கின்ற உந்தலின் காரணமாக அந்த வலையொலியை பார்ப்பது வாடிக்கை. சில நேரங்களில் அந்த வலையொலியில் அறியாத பல செய்திகள் வந்து விழுவதும் உண்டு. அதுபோலத்தான் சமீப காலங்களாக அந்த வலையொலியில் தொடர்ச்சியாக அவர்கள் காணொலி வெளியிடுவதில்லை. தற்பொழுது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த காணொலியில் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அது ஒரு செய்தி கோர்வையான காணொலி. அதிலே பல செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. அப்படி பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் ஒரு செய்தியும் அங்கு பிரதானமாக எடுத்து வைக்கப்படுகின்றது. அந்த செய்தி என்னவென்றால், தேசிய தலைவருடைய மகள் வருகின்ற இந்த மாத இறுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்றும், அந்த சந்திப்பு நடைபெற்றுவிட்டால் அவர் உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்தை குறித்த சந்தேகங்கள் தீர்ந்துவிடும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இந்த சந்திப்பில் மக்கள் மிக இலகுவாக அவரை சந்தித்து என்ன விதமான கேள்விகளையும் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வதற்கான ஒரு களத்தோடு தான் வந்து அமர்கிறார் என்கின்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மாத இறுதிக்குள் அதற்கான நகர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் எங்கு நடைபெறும், எந்த தேதி நடைபெறும், யார் யார் கலந்து கொள்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் போன்ற விவரங்கள் அந்த காணொலியில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை இனிமேல் அவர்கள் வெளியிடக்கூடிய காணொலியில் அது சார்ந்த கருத்துக்களை அவர்கள் தெளிவாக அறிவிப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு அந்த காணொலி எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அதில் சொல்லப்படுகின்ற தகவல்களையும் உள்வாங்கிக் கொண்டு உங்களோடு அது சார்ந்த கருத்துக்களையும் நான் பதிவிட காத்திருக்கிறேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இன்றைய சூழலில் இந்த 2 பிரச்சனைகளை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு உங்களோடு பேசுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதே பெருமையான விடயம்தான். தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். நாங்கள் தவறு செய்தால் எங்களை நீங்கள் தட்டி திருத்த பாருங்கள். நாங்கள் நல்லது செய்தால் நீங்கள் பாராட்டுங்கள். எங்களுடைய கருத்துகள் உங்கள் மனங்களை சீண்டினால் அல்லது உங்கள் மனங்களை தீண்டி ஒரு உத்வேகத்தை எழுப்பினால் எங்களை நீங்கள் பாராட்டுங்கள். அந்த பாராட்டுகளை கருத்துகளாக பதிவிடுங்கள். காத்திருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.